இந்த பூமியில இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறக்கணும் அப்படின்ற மாதிரி சபிச்சிருவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணாம, என்னுடைய அஜாக்கிரதைனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாம நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்ன தர்மங்கள் என்னென்ன நடக்குது அவங்கள சுத்தி அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா துரியோதனன் அவங்களுடைய 100 பேர் வம்சமும் உயிரோட வாழ்ந்துருக்கும். மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்ட், லைட்டை விட ஃபாஸ்ட். இந்த மைண்ட் ஒரு செகண்ட் நினைச்சதுன்னா இந்த கேலக்சிஸையும் தாண்டி அதால பார்க்க முடியும் வித்தின் அ செகண்ட். பிஎம்சி தியானிகளுக்கு வணக்கம். பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு டாபிக் மகாபாரதத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம். பகவத்கீதால கிருஷ்ணர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பட் ஓவரால் இந்த மகாபாரதத்தில இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அதுல இருந்துதான் நான் சிலது கத்துக்கினதை நான் ஷேர் பண்ண போறேன். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ரீசென்ட்டா தான் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். எப்படி பீஷ்மர் பொறந்தார் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க வேற உலகத்துல இருப்பாங்க. அவங்க இந்த பூமிய ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தப்போ, காமதேனுடைய பொண்ணான நந்தினி அப்படின்ற ஒரு மாட பார்ப்பாங்க. அந்த மாடுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா, என்ன கேட்டாலும் குடுக்கக்கூடிய திறன். உதாரணத்துக்கு கல்ப விருட்சம் மாதிரி என்ன கேட்டாலும் குடுத்துரும். சோ அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கிற ஒரு மாட அவங்க உலகத்துக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் ட்ரை பண்ணுவார். ஒரு பிளான் போடுவார். இத இப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அங்க இருக்கிற ஒரு முனிவருடைய மாடு தான் அது நந்தினி. அத எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்போ, அவங்க தடுப்பாங்க. முனிவர்கள் வந்து தடுத்து ஒரு சாபமும் இடுவாங்க. உனக்கு இந்த பூமி மேல இருக்கிற விஷயங்கள் மேல இன்னும் ஆசை இருக்கு. அதனால நீங்க எல்லாரும் இங்க இந்த பூமியில பொறக்கணும் அப்படின்னு சொல்லி சபிச்சதும், அந்த 8 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு மன்றாடி கேட்பாங்க. ஐயா மன்னிச்சிடுங்க. இது ரொம்ப தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் 7 பேருக்கு வந்துட்டு ஓகே. நீங்க வந்து பொறந்து உடனே இறந்துட்டா போதும் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாகும். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நீங்க பொறந்து இந்த பூமியில இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இறக்கணும் அப்படின்ற மாதிரி சபிச்சிருவாங்க. சரி. அதுக்கப்புறமா தான் கங்காதேவிக்கும் சாந்தனு மகாராஜாவுக்கும் ஒரு லவ் அப்படின்றது ஏற்படும். கங்காதேவி ரொம்ப அழகா இருப்பாங்க. சாந்தனு மகாராஜா கங்காதேவிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா கங்காதேவி ஃபர்ஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ரூல் போடுவாங்க. நான் எப்போ ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதுக்கும் நோ சொல்லக்கூடாது. எப்போ நீங்க என்ன தடுக்குறீங்களோ அப்போ நான் உங்கள விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னதும் சாந்தன மகாராஜாவும் ஓகே உன் இஷ்டம்படியே இரு அப்படின்ட்டு சொல்லுவார். அது போல கல்யாணம் நடக்கும் கங்காதேவிக்கும் சாந்தன மகாராஜாவுக்கும். இவங்க ஒரு ஒரு குழந்தையா பிறக்கும்போது கங்காதேவின்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தண்ணி. எடுத்துட்டு போயிட்டு தண்ணீல விட்டுருவாங்க. கங்கையில விட்டுருவாங்க. இப்படி 7 குழந்தைங்களையும் வாழ விடாம தண்ணீல விட்டுருவாங்க. சாந்தன மகாராஜாவுக்கு ரொம்ப கோவம் வரும். "என்ன நீ இத போல செய்ற?" அப்படின்னு சொல்லி தடுக்கவே 8வது குழந்தை தான் பீஷ்மர். அப்போ கங்காதேவி வந்து சொல்லுவார். "நீங்க தடுத்தா நான் போயிடுவேன்." அப்படின்றது தெரியும் இல்லையா? இப்போ நான் போறேன். என்னுடைய பையனையும் கூட்டிட்டு போறேன். சரியான நேரத்துல நான் அந்த பையன விட்டுட்டு போறேன். அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், சில வாட்டி சில பெர்சன்ஸ்க்கு அபார்ஷன் நடக்கும். இல்லன்னா பொறந்ததும் குழந்தை இறந்துரும். இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணாம, இல்லன்னா என்னுடைய அஜாக்கிரதைனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாம, இங்க நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? அந்த பூமியில அந்த பெர்சனுக்கு அந்த டைம் முடிஞ்சுது. அப்ப முடிஞ்சா அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ ப்ளேம் பண்றதோ, இல்ல அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள உன்னால தான் நீ இந்த மாரி சாப்பாடு குடுத்ததுனால தான் இப்படி ஆச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேவையில்லாம ப்ளேம் பண்றதுனால நடக்க போறது ஒண்ணும் இல்ல. எல்லாமே
ஒரு காலகட்டத்துல இந்த விஷயம் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்க முடிவு பண்ணிட்டு வருவாங்க. சோ அந்த குழந்தைங்க எல்லாம் இறந்துருச்சு. அவங்க ஜஸ்ட் இந்த பூமியில பொறக்கணும் அப்படின்றத ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்துட்டு பொறந்தாங்க, இறந்தாங்க. ஆனா பீஷ்மருக்கு அதே போல அவரும் இறந்திருக்கலாம்ல. ஆனா அவருக்கு அந்த ஆசை அதிகமா இருந்திருக்கு. இந்த பூமியில இருக்கிற நந்தினி எடுத்துட்டு போணும் அப்படின்ற ஆசை அதிகமா இருந்ததுனால அவரு கடைசி வரைக்கும் வாழ வேண்டியதா இருந்தது. அப்படி இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா ஒருத்தருடைய வேலை பூமியில முடியுது அப்படின்னா அவங்க போகதான் செய்வாங்க. சோ இது எனக்கு புரிஞ்சுது. அப்புறமா இன்னொரு ஸ்டோரி. குந்தி தேவி வந்துட்டு கிருஷ்ணர் கிட்ட கேட்பாங்க, கிருஷ்ணா எனக்கு அடிக்கு அடி பிரச்சனைகளா குடு, அப்போதான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ண தத்துவம். ஓகே, எப்பவும் அந்த தாட்லெஸ் ஸ்டேட்ட இருக்கிறது தான் அங்க குறிக்கிறாங்க. என்ன நடக்கும் எப்பவும் அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது? நமக்கு தர்மம், கர்ம வினை குறையிறது, அப்புறம் இந்த பிரச்சனைகள் மூலமா நிறைய பாடங்கள் கத்துப்போம். எல்லாம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அங்க பாடங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். எப்போ நம்ம பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த வியூல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து பாடங்கள் நிறைய நிறைய கத்துப்போம். அது இன்னும் ருசியா இருக்கும் வாழ்க்கை. சோ நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருப்போம். அவங்க அதர்மம் அவ்வளவு பண்ணுவாங்களே, ஆனா நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா அது அதுடைய விளைவு அவங்க அவங்களுடைய கர்ம வினையில ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதனாலதான் அவங்க அதர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வந்துட்டு அதர்மம் பண்ண மாட்டோம். ஏன்? நமக்கு தெரியும், ஒண்ணு தொட்டா சுடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஜாகிரதையா இருப்போம். நம்ம பிஎஸ்எஸ்எம்ல எல்லாரும் சொல்றது அதுதான். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இதுல இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்ற குறிக்கோள தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் யாரும் கிடையாது, நம்ம தான். நம்ம தான் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிட்டு வரோம். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். ஓகே, இன்னொரு இடத்துல ஆஹ் திரௌபதி தேவி வந்துட்டு சிரிச்சதா சொல்லுவாங்க. அந்த சிரிச்சத பார்த்துதான் துரியோதனனுக்கு கோபம் வரும். இவங்கள வந்துட்டு அழிக்கணும், இவங்கள உண்டு இல்லைன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்ததுனாலதான் நமக்கு இந்த மகாபாரத யுத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ரெண்டு விஷயம். இது திரௌபதி தேவி சிரிச்சாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா அங்க நம்ம ஒரு பெரிய சபை இருக்கோ இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களோ அப்படின்றப்போ தேவையில்லாம அங்க சிரிக்கிறது தப்பு. அங்க இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். சரி, சிரிச்சுட்டாங்க, இவரும் பெரிய மனசு பண்ணி விட்டுறலாம்ல. யாரு? துரியோதனன். அத ஒரு சாக்கா வச்சுட்டு அந்த ஈகோ ஈகோ செல்ஃப் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆச்சு? யாருக்கு ஈகோ அதிகம்? So, அவருக்கு ஈகோ அதிகம். அதனால யார் எரிஞ்சா? அவன் தான் எரிஞ்சான். அப்போ இதுக்கு மூல காரணம் என்ன? அம்மாவும் அப்பாவும் குருடர்கள். அந்த பசங்களுக்கு என்ன நடக்குது, என்ன சொல்லி தராங்க, யார் பாத்துக்கிறாங்க, தர்ம வழியில தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிக்கல. ராஜாவுக்கு துரியோதனனுடைய அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, ஓகே. காந்தாரிக்கு தெரியும் இல்லையா? அப்போ காந்தாரியாவது பாத்துக்கணும்ல அவங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து. என்னென்ன தர்மங்கள், என்னென்ன நடக்குது அவங்கள சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா துரியோதனன் அவங்களுடைய 100 பேர் வம்சமும் உயிரோட வாழ்ந்துரும். இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குந்தி தேவி, சாரி, காந்தாரி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கணும். அதாவது நம்ம வீட்ல அப்பா சரியில்லைன்னா அம்மாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அம்மா சரியில்லைன்னா அப்பாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். தர்ம விஷயங்களை பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, அவங்க வேற யாரோ சொல்லி கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி அந்த குழந்தைங்க வந்திருக்காங்க. சரி, இது விதிப்படி தானே நடக்கும், அவங்க சூஸ் பண்ணது தானே அப்படின்னா இங்க ஃப்ரீவில் அப்படின்றது இருக்கும். அந்த ஃப்ரீவில் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, சரி. அடுத்த சந்தர்ப்பங்கள் அடுத்த சந்தர்ப்பத்துல
இந்த இவங்க எல்லாம் காட்டுக்கு போவாங்க இல்லையா, பாண்டவர்கள். இந்த பாண்டவர்கள் காட்டுக்கு போயிட்டு அவங்க நிறைய தியான சாதனை பண்ணாங்க. அது மூலமா எவ்வளவோ வரங்கள் இறைவனை கனெக்ட் பண்ணி, சிவன் இருக்கட்டும், அப்புறம் எத்தனையோ மகான்கள் இருக்கட்டும், அவங்க கூட கனெக்ட் பண்ணி அவங்க நிறைய ஞானத்தை வந்துட்டு சம்பாதிச்சாங்க. சோ அந்த கஷ்ட காலங்கள்ல நம்ம நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே மிருகங்கள் மாதிரி தெரிவாங்க. அந்த நேரத்துல நம்ம உட்கார்ந்துட்டு ஏதோ காட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துல வாயை திறக்காம அதிகமா சாதனை பண்ணோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற இறைவன் கூட கனெக்ட் ஆயிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள இருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இன்னொரு சந்தர்ப்பத்துல இவங்க எல்லாம் காட்டுல இருப்பாங்கல்ல. ஒரு டைம்ல வந்துட்டு தண்ணி தேவைப்படுது. பாண்டவர்கள்ல 4 பேர் போயிட்டாங்க. யாருமே ரிட்டர்ன் வரல. அப்போ தர்மராஜா, யுதிஷ்டர் அவர் போறார். போய் பார்த்தாக்கா அந்த ஆ, நீரோடைக்கு ஆ, நியரா எல்லாம் இறந்துட்டு இருப்பாங்க. படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு எக்ஷ பிரஸ்னம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு 2 கொஸ்டின்ஸ். யாரு? அந்த பூதம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த பூதம் வந்துட்டு தர்மராஜாவ கேக்கும். இந்த யுனிவர்ஸ்லயே ரொம்ப ஃபாஸ்டான விஷயம் எது? அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தர்மராஜா சொல்லுவாரு, மைண்ட். மைண்ட் அவ்ளோ ஃபாஸ்ட். லைட்ட விட ஃபாஸ்ட். இப்போ நமக்கு சூரியன் தெரியிறார்ல, அந்த சூரியன் நம்ம அதோடைய ஒளி கதிர்கள் பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்போ இந்த மைண்ட் ஒரு செகண்ட் நினைச்சதுன்னா, இந்த கேலக்ஸிஸையும் தாண்டி அதால பார்க்க முடியும். வித்தின் அ செகண்ட். ஃபிராக்ஷன் அந்த செகண்ட் கூட கிடையாது. ஒரு நினைச்ச மாத்திரத்துல. ஏன் எண்ணமற்ற நிலை போக முடியல, எண்ணமற்ற நிலை போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம்ல. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இந்த கிரியேஷன்லயே ஃபர்ஸ்ட் உருவாகுனது மைண்ட். எம்ப்டினஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் உருவாகுனதே இந்த மைண்ட் தான். அந்த மைண்டுக்கு அப்புறமா தான் மைண்ட் மூலமா எல்லாமே உருவாச்சு. இந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ் இருக்கட்டும், 14 உலகங்கள் இருக்கட்டும், இந்த பிசிக்கல் ஃபார்ம் இப்போ நம்ம பேசுறோம். சோ இது எல்லாமே அந்த மைண்ட்னால உருவாக்கப்பட்டது தான். அவ்வளவு பெரிய மைண்ட என்னது 14 உலகங்கள உருவாக்குன அந்த மைண்ட நான் 10 நாள் தியானம் பண்ணேன். எனக்கு தியானம் செட் ஆகல அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. நம்ம கன்டினியூஸா ஒரு 40 டேஸ் ரெகுலரா பண்ணும்போது தான் நீங்க ரிசல்ட் பார்ப்பீங்க. இல்லன்னா தியானத்துல ஒண்ணும் இல்லன்ட்டு உதற தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க. So இது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த உலகத்திலேயே ஃபாஸ்ட் ஆனது லைட் தான் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்ட விட ஃபாஸ்ட் ஆனது மைண்ட். மைண்ட விட ஃபாஸ்ட் ஆனது சோல். சோல்க்கு அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அதனால தான் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றேன். மைண்ட விட ஃபாஸ்ட். மைண்டாவது நம்ம யோசிக்கணும் இல்லையா? சோல் எல்லா இடத்துலயும் இருக்கு. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்படி நம்ம இந்த மகாபாரதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோ அதே போல இன்னொரு கேள்வி கேட்பார். யக்ஷ பிரஸ்னத்துல அந்த பூதம். So, அது யாரு பார்த்தா அந்த பூதம் யாருன்னு பார்த்தாக்கா யம தர்மராஜன் தான் கேட்டிருப்பார். அப்போ அந்த பூதம் இன்னொரு விஷயம் என்ன கேட்கும்னா, உங்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் எது இந்த பூமியில அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜாவை கேட்பார். அதுக்கு தர்மராஜா சொல்லுவாரு, ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆனா, அந்த இறப்பு எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு நெறைய பேரு அதர்மத்துல இருப்பாங்க. அப்போ ஒரு இறப்ப பார்த்த பிறகு, ஓ! நானும் அத போல ஒரு நாள் படுத்துக்க போறேன். அப்போ நான் தர்ம வழியில இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாம வாழ்றாங்க. சோ பாருங்க, நம்ம எற எற யாராவது இறந்துட்டாங்கன்னா போவோம். ஜஸ்ட் அவங்கள பார்த்துட்டு வந்துருவோம். அந்த டெட் பாடிய பார்த்துட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். ஆனா இது கூட இது ஏன் நமக்கு ஒரு ஆ ரிமைண்டர் மாதிரி. "ஏய் தர்ம வழியில இருப்பா. இதே போல தான் நீயும் இறக்க போற. சீக்கிரம் டைம் வந்துட்டு ஃபாஸ்ட்டா போயிடும்." இப்போ லாக்டவுன் வந்து போச்சு. எவ்வளவு ஃபாஸ்ட்டா போச்சு? 6 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அப்படி எத்தன வருஷமா இருந்தாலும் சரி நம்ம பொறந்தோம். ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 25 வருஷம் எவ்வளவு ஃபாஸ்ட்டா போயிடுச்சு. அப்படின்னா நம்ம தர்ம வழியில இது கேட்கறது மட்டும் இல்லாம லைஃப்ல இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது வந்ததுன்னா நம்மள நம்ம காப்பாத்திப்போம். ஓகே. சரி. இன்னொரு இடத்துல குந்தி தேவி வந்துட்டு அவங்களுக்கு எத்தனையோ ஒரு இந்த 6 பூம்ஸ்
பூன் அப்படின்னா 6 பூன் வரங்கள் வரங்கள் கொடுக்கப்படும். அந்த வரத்தை சரியான நேரத்துல சரியான இடத்துல உபயோகி. என்ன வரம் இருந்தாலும் அத சரியான இடத்துல உபயோகிக்கலன்னா தப்பான விளைவுகளை நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். உதாரணத்துக்கு தாட் பவர். நமக்கு தாட் பவர் அப்படின்றது ஒரு பெரிய வரம். ஓகே, அந்த தாட் பவரை நம்ம சரியான இடத்துல யூஸ் பண்றோமா, தப்பான இடத்துல யூஸ் பண்றோமா அப்படின்றத ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். குந்தி தேவி யூஸ் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்ட் சூரியன் மூலமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவர்தான் கர்ணன். அதனால என்னாச்சு, அவங்க அந்த குழந்தைய தண்ணியில விட்டுட்டாங்க. மறுபடியும் அவரே ஒரு சாபமா அவங்களுடைய குடும்பத்துல அந்த பாண்டவர்களுக்கு எதிராளில ஒரு பர்சனா அவங்க நின்னாங்க. சப்போஸ் குந்தி தேவி அந்த வரத்தை ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தா, கர்ணன் எவ்வளவு அற்புதமான ஒரு பர்சன். அவரு இந்த தர்ம சைடுல இருந்து இருந்திருந்தா எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அவருக்கும் எவ்வளவு நல்ல பேரு கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு இருக்கிற இந்த தாட் பவர் இருக்கட்டும், சில சித்திகள் இருக்கட்டும், அது எதுவா இருந்தாலும் சரி, நமக்கு அத ப்ராப்பரா ப்ராப்பரான டைம்ல யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அது சாபமா மாறும். ஓகே, அப்புறம் இன்னொரு இடத்துல வந்துட்டு பீஷ்மர் பீஷ்மரை வீழ்த்தவே முடியாது. அப்போ இந்த யுத்தத்துல கடைசி யுத்தத்துல பீஷ்மரை வீழ்த்தவே முடியாது. சரி, கிருஷ்ணர் கிட்ட போவாங்க பாண்டவர்கள் எல்லாரும். எப்படி தாத்தாவை வந்து நாங்க ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ கிருஷ்ணர் சொல்வார், இது உங்களுடைய ஃபேமிலி இஷ்யூ. இதுல நான் வந்துட்டு மூக்க நுழைக்க மாட்டேன். நீங்களா பாத்துக்கோங்க. வேணும்னா 5 பேரும் பணிவா போயிட்டு கேளுங்க. நீங்க கேக்குற ஸ்டைல்ல அவர் கண்டிப்பா சொல்லுவார் அப்படின்னு சொன்னதும், பீஷ்மர் யாரு தெரியும் இல்லையா? ஆப்போசிட் பர்சன்ல ஃபைட் பண்ணக்கூடியவர். ஆனாலும் இவங்க பணிவா போயிட்டு கேட்டதுனால பீஷ்மர் அந்த ரகசியத்தை சொல்லிடுவார். என் முன்னாடி திருநங்கை இருந்தா நான் வில்ல கீழே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி. சோ இங்க நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, பணிவு அப்படின்றத எதிராளியையும் வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது. நம்ம நினைப்போம், அட நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் தோக்குற மாதிரி இருக்கே, இல்ல நான் இவங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லியே ஆகணும், இல்லன்னா என்ன கம்மியா எடை போடுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாண்டவர்கள் பண்ணதை விடவா நமக்கு நம்மளுடைய விஷயம் கம்மியாகிறதுக்கு இல்லதானே? அப்போ எந்த இடத்துல நம்ம பணிவா இருக்கிறோமோ அது அந்த பணிவு நம்மள காப்பாத்தும். ஆன்மாவுடைய குவாலிட்டிஸ்ல அன்பு, பணிவு, பொறுமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஆன்மாவுடைய குவாலிட்டிய நம்ம யூட்டிலைஸ், அதாவது நடைமுறைக்கு கொண்டு வந்தோம்னா யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லது. ஓகே, சரி. இன்னொரு சந்தர்ப்பம், கடைசியில அர்ஜுனன் வில்ல எல்லாத்தையும் போட்டுட்டு, கிருஷ்ணா நான் சண்டை போட மாட்டேன். இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சண்டை போட மாட்டேன். என்னுடைய தாத்தாவை நான் எப்படி கொல்றது, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய அண்ணன் தம்பிகளை எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி உருகி கேட்பார். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடிடுறேன் அப்படின்னு கூட சொல்லுவார் அர்ஜுனன். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா, அர்ஜுனா நீ இப்போ வந்துட்டு உனக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு, துக்கத்துல இருக்க, அதனாலதான் நான் ஓடி போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்றேன். ஆனா உனக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாது. சப்போஸ் நீ இப்படி போயிட்டேன்னா எல்லாரும் உனக்கு எதிரா நிக்கிற எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க, கோழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு சும்மா இருக்க மாட்ட, வா யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிடுவ. அதை விட நீ இப்போ எனக்கு கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு இப்போ நீ யுத்தம் பண்ணு அப்படின்னுவார். சோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம நம்பி செய்யறோம் அப்படின்னா அத முழு மனசோட அது செஞ்சிடணும். அப்போ நம்ம அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் கத்துப்போம், நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்போ நம்ம முடிவு பண்ணணும்? ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த முடிவு அப்படின்றது எடுத்திருக்கும். யுத்தம் அப்படின்றது ஒரு பேச்சு வந்தப்போ அப்போவே யார் யார் இருக்கா, நம்மள சுத்தி யார் யார் இருக்கா அந்த யுத்தத்துல அப்படின்றது அன்னைக்கே அவர் யோசிச்சிருக்கணும் அர்ஜுனன். சோ கடைசி நேரத்துல யோசிக்க கூடாது. இது நான் கத்துக்கிட்ட விஷயம். சோ கடைசி நேரத்துல இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம மைண்ட் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த யுத்தம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு போனப்போ கிருஷ்ணன்
கிருஷ்ணன் கிட்ட துரியோதனனும் சரி, அர்ஜுனனும் சரி ஒரு காலகட்டத்துல 2 பேரும் கிருஷ்ணன மீட் பண்றதுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் துரியோதனன் என்டர் ஆவார். கிருஷ்ணன் வந்துட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு. படுத்துக்கிட்டு இருந்தப்போ அ கால பாப்பாரு. கால் கிட்ட ஒரு நாற்காலி இருக்கும். ஸோ தலைகிட்ட இன்னொரு நாற்காலி இருக்கும். இவரு போனதும், சரி இவன் கால் கிட்ட நான் ஏன் உட்காரணும்? அப்படின்னு சொல்லிட்டு தலைகிட்ட உட்காருவாரு அ துரியோதனன். அப்ப இங்க நம்ம என்ன கத்துக்கணும்னா, அர்ஜுனன் உள்ள என்டர் ஆனதும் கால் கிட்ட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. கிருஷ்ணனுடைய கால் கிட்ட அர்ஜுனன் உட்கார்ந்திருப்பாரு. கண்ணு தொறந்ததும் அர்ஜுனன தான் பார்ப்பாரு. சொல்லுப்பா என்ன? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "எனக்கு ஒரு வரம் வேணும்." துரியோதனன் வந்துட்டு சொல்லுவாரு, "இல்ல, இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நீ எனக்கு தான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்." அப்படின்ட்டு. நான் கண்ண தொறந்து பார்த்தப்போ, அர்ஜுனன் தான் இருந்தாரு. அதனால நான் அவருக்கு தான் வரம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அர்ஜுனன் கேட்பார். சோ இங்க இங்க இது என்ன கத்துக்கணும்னா, மறுபடியும் பணிவு. இப்போ நமக்கு தேவை அப்படின்றப்போ, கொஞ்சம் அடங்கி போறதுக்கு நம்ம கத்துக்கணும். தேவைன்னு தெரியும். ஆனாலும் அங்க வந்துட்டு நம்ம ரொம்ப அ தெனாவட்டாவோ, இல்லன்னா ஆ என்ன விட யாரும் சூப்பர் இல்ல அப்படின்ற மாதிரியோ, இவன்கிட்ட நான் ஏன் வந்து பணிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரியோ இருக்கும்போது, நமக்கு தேவையான சில விஷயங்கள் அங்க நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அங் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் அடங்கி போறது நல்லது தானே! அவரு அடங்கி போறதுனால என்ன ஆச்சு? அந்த ஈகோயிஸ்டிக்கா இல்லாததுனால என்னாச்சு? அந்த சாட்சாத் இறைவன் அப்படின்றவரே அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்தார். என்ன ப்ராமிஸ் கேட்பாரு அப்படின்னா, "எனக்கு யுத்தத்துல நீங்க இருக்கணும்." கிருஷ்ணர் கேட்பார். "உனக்கு யுத்தத்துல நான் இருப்பேன். இல்லன்னா என்னுடைய அக்ஷோகினி சைன்யம் இருக்கும். இந்த 2த்துல எது வேணும்? நான் நிர ஆயுத பாணியா இருப்பேன். நான் எந்த ஒரு ஆயுதத்தையும் நான் டச் பண்ண மாட்டேன். 1 நான் வந்தேன்னா. இல்லன்னா என்னுடைய அக்ஷோகினி சைன்யங்கள் நான் உனக்கு தரேன்." அக்ஷோகினி சைன்யம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசு. பல 1000த்துக்கும், லட்சத்துக்கும் மேற்பட்டு அதுல மக்கள் இருப்பாங்க. அப்போ அர்ஜுனன் என்ன சூஸ் பண்ணுவாரு? யாரும் வேணாம். நீ இருந்தா போதும். நான் ஜெயிச்சிருவேன். அப்படின்ட்டு கிருஷ்ணன சூஸ் பண்ணுவான். இங்க இந்த ஸ்பாட்ல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நம்மள சுத்தி எத்தன பிரச்சனைகள் இருந்தாலும், நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவையும், ஆன்ம ஞானத்தையும் நம்புனோம் அப்படின்னா, அது நம்மள காப்பாத்தும். நம்மள சுத்தி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், கத்தி வச்சுக்கிட்டு இருந்தாலும், கதை வச்சிருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவ, ஆன்ம நிலைய நம்பி இப்ப நம்ம எத்தனையோ விஷயங்கள் கத்துக்கிறோம் இல்லையா? இந்த கத்துக்கிறது எல்லாமே நமக்குள்ள இருக்கிற அந்த அரக்கன டீல் பண்றதுக்கு தான். ஓகே. அப்போ நம்ம அத கத்துக்கணும். சரி. மறுபடியும் யுத்தத்துக்கு போயிடலாம். நெறைய வாட்டி நான் இங்க, அங்க ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யுத்தத்துல அர்ஜுனன் அழுவுறாரு. அதுக்கு கிருஷ்ணரும் என்ன செய்வாரு? "சரி நீ இப்படி வருத்தப்படாத. நான் எல்லாரையும் எப்பவோ கொன்னுட்டேன். நீ ஆக்ட் மட்டும் பண்ணு. நீ அம்ப வச்சு ஜஸ்ட் உன் எனர்ஜியோட நீ விடு அவ்வளவுதான். நீ வேற ஒண்ணும் பண்ணாத. வேற எதுவுமே யோசிக்காத. மீதி நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நீ ஆக்டிங் மட்டும் பண்ணா போதும்." அப்படின்னு சொல்லுவார். அது கூட அர்ஜுனனுக்கு வந்துட்டு முடியாது. "சரி இரு, நான் விஸ்வரூபத்த காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்த காட்டுவார். சரி. அதுக்கப்புறம் ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா மறுபடியும் அவருடைய பையன் அபிமன்யு அபிமன்யு இறந்ததும் அர்ஜுனனுக்கு துக்கம் வந்துருச்சு. என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி. இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இறைவனே வந்து உங்களுக்கு விஸ்வரூபத்த காட்டினா கூட அது ஞானம் கிடையாது. அது இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். சப்போஸ் விஸ்வரூபத்த காட்டி அவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சு, ஓ எல்லாமே ஒரு நாடக மேடை. எல்லாருக்குள்ள இருக்கிறது அந்த விஷ்ணு தான். அந்த சிவம் தான், ஆன்மா தான். அப்போ நான் ஏன் அழணும்? இவன் இந்த ஜென்மத்துல என்னுடைய பையன். எத்தனையோ பிறவைகள்ல எத்தனையோ அப்பாக்கள் அவனுக்கு இருக்கலாம். இது இது நான் ஏன் சொந்தம் கொண்டாடணும்? அப்படின்னு சொல்லி வருத்தப்படாம இருந்திருந்தா, அப்போ அவருக்கு அந்த விஸ்வரூபம் அப்படின்றது நடைமுறைக்கு வந்திருக்கும். இல்லன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பிஎஸ்எஸ்எம்ல எத்தன விஷயங்கள் கேட்டாலும் அது யூஸ் இல்ல. ஆனா, நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தா மட்டும் தான் அது யூஸ். இல்லன்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. அப்போ
நம்ம இங்க நான் வந்துட்டு அவன் இறந்தது கரெக்ட் அப்படின்னு சொல்ல வரல. இறந்தப்போ துக்கம் வந்துருச்சுல்ல, அந்த துக்கத்துக்கு அப்புறமா கிருஷ்ணர் சொல்வார், நான் விஸ்வரூபத்தையும் காட்டி உனக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சு, அர்ஜுனா யோகி பவா அப்படின்னு சொல்வார். நீ யோகி ஆகணும் அர்ஜுனா. வேற வழி இல்ல. அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள இருந்து வந்தாதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். இல்லன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அத நடைமுறைக்கு கொண்டு வரும்போதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நாலேஜா கன்வெர்ட் ஆகும். ஓகே. சோ இது மாஸ்டர்ஸ் நம்ம மகாபாரதத்துல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இன்னொன்னு செல்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் வந்துட்டு இந்த பாண்டவர்கள்ல நகுலன் சகாதேவன் இருக்காங்க இல்லையா, அவருடைய மாமா. இவங்க என்ன பண்ணுவாங்க, கௌரவா செல்யனை கூட்டிட்டு போயிட்டு நிறைய புகழ்வாங்க அவங்கள. வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ புகழ புகழ இவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுவாருன்னா, நான் உங்க சைடு உங்க தரப்பா நான் வந்துட்டு யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார் செல்லியன். அப்போ இவங்க பாண்டவர்களுக்கு ஷாக்கு. என்னது இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, செல்லியன் அவரை கூட்டிட்டு வந்துட்டு இவங்க புகழ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாரு, பாண்டவர்கள். இதுக்கு சொல்யூஷன் என்ன? இப்போ நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஒரு இடத்துல நான் வந்து யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த காலத்துல வந்து ப்ராமிஸ மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, செல்லியன் என்ன பண்ணுவாரு, ஓகே ஒரு பிளான் பண்ணுவார். இவரை வந்துட்டு கர்ணனுக்கு ரதசாரதியா நியமனம் பண்ணுவாங்க. ஏன்னா கிருஷ்ணனுக்கு ஈக்குவலா ரதசாரி ரதசாரதி பண்றதுல அவ்வளவு கில்லாடி இந்த செல்லியன். இந்த ராங் பர்சனை நம்ம ஏதோ ஐஸ் வச்சு ஒரு ரைட் டைம்ல அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய புரிதல். ஒண்ணு, செல்லியன் வந்துட்டு புரிதலோட இருக்கணும். யார் இவங்க, என்ன ஏன் சும்மா புகழ்றாங்க, அப்ப என்ன புகழ்றாங்கன்னா என்னால இவங்களுக்கு ஏதோ யூஸ் இருக்கு, இது கவனமா நான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அவேர்னஸ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது வஞ்ச புகழ்ச்சியா இல்லன்னா நிஜமாவே புகழ்றாங்களா, இந்த புகழ்ச்சினால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது, அவங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது நமக்கு உதிக்கணும். எப்ப நமக்கு அது உதிச்சதோ நம்ம கிளியரா இருப்போம். இல்லன்னா தேவையில்லாத இடத்துல மாட்டிப்போம். இது செல்லியன் யோசிக்க வேண்டிய விஷயம். அதே போல இவங்க கௌரவாசும் யோசிச்சிருக்கணும். என்ன, இவங்க இந்த ஆளு இங்க வந்தா நமக்கு எவ்வளவு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம புகழ்றோம், நாளைக்கு அவனுக்கு அது வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லி புரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவான் அப்படின்றது கௌரவாசம் யோசிச்சிருக்கணும். அவன் சும்மா ஒரு ஆள் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவாஸ்ல இவரு ராங் பர்சன் இல்லையா, பாண்டவாஸ் சைட்ல இருக்கிறவங்க இவரு ராங் பர்சன், அங்க வரக்கூடாது. ஆனாலும் இவங்க என்னமோ சாதிக்கணும் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுத்துட்டு வந்துட்டு இங்க வச்சதுனால என்னாச்சு, இந்த ரதசாரதி என்ன பண்ணாரு அப்படின்னா, கர்ணன் சரியான டைம்ல ரொம்ப லோவா பேசுறது ஸ்டார்ட் பண்ணார். அவருடைய செல்ஃப் ரெஸ்பெக்டே அங்க போற மாதிரி அங்க பேச ஸ்டார்ட் பண்ணாரு செல்லியன். அப்போ கர்ணனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் அப்படின்றது ஆச்சு. இந்த தேவையில்லாத பர்சனை தேவையான ப்ராப்பரான ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பிரச்சனை நமக்கு தான். யாரும் பிரச்சனை கொடுக்க போறது இல்ல. நம்ம நம்மள யூஸ் பண்ணணும். பாண்டவாசம் சரி, கௌரவாசம் சரி, இந்த குணங்கள் முக்கியம். அது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது தான். கிருஷ்ணன் அப்படின்னா சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அர்ஜுனனை மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த திரௌபதிய 5 சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற 5 சென்ஸ். இப்படி எல்லாமே மகாபாரத யுத்தமே நமக்குள்ளதான் நடக்குது. ஓகே. யாரு கிருஷ்ணனை நம்புறாங்களோ, அதாவது சோல், நமக்குள்ள இருக்கிற சோலை நம்புறாங்களோ அவங்களுக்கு வே அப்படின்றது ஈஸியா, ரைட் கைடன்ஸ் அப்படின்றது ஓகே மாஸ்டர்.